Ma kana li nabiyin. And not it is for a prophet and for those who believed that they should ask forgiveness for the polytheists, for the idolaters. Asking forgiveness, even though they are near kin, I mean, your blood relative, even if they are blood relatives, from after what has become clear to them that they are companions of the hellfire. And in order to stress out this point, Allah says, Wama kana listighfar. Even not was asking for forgiveness. You have to take the example of Ibrahim alayhi salam for his father, except because of a promise he has promised it, and he has promised towards him. But when it became clear to him that he was an enemy of Allah, then he disassociated from him. Verily, Ibrahim alayhi salam, Yawwahun Halim, verily he is a compassionate and forbearing. Mama can Allah, and not it is for Allah that he lets go astray a people from after when he has guided them, until he makes clear to them what they should fear. Verily Allah with everything is all knower. தகுதியானதாக இருக்க முடியாது. ஒரு நபிக்கும் சரி, எவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் சரி, அதாவது மன்னிப்பு கோருவது, எவர்கள் இணை வைக்கிறார்களோ இணை வைப்பவர்களுக்காக மன்னிப்பு கோருவது ஒரு தூதருக்கும் இந்த தூதரோடு நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கும் அது அழகல்ல. இந்த ஆயத்துல சொல்றான். அவர்கள் எத்துணை உறவினக்காரர்களாக இருந்தாலும் சரி, எதற்கு பின்னர் அவர்களுக்கு தெளிவாகியதற்கு பின்பு எது எது உண்மை எது ஹக் என அவர்களுக்கு தெளிவுபடுத்தியதற்கு பின்பு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் இணை வைப்பிலேயே அவர்கள் இருந்தால் பிறகு அவர்களுக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது உங்களுக்கு சரியானதில்லைன்னு ஒரு லைட் கண்டிப்பு இங்கே தூதருக்கு விடப்படுகிறது. அவர்கள் நிச்சயம் நரகவாசிகள். இப்போ இந்த ஆயத் எதன் பின்னால இறங்கப்பட்டுச்சுன்னு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தகப்பனார் அபு தாலிப் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான செய்தி தான் அது. மரணப்படுக்கையில் இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி தெரிந்து அவர் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இப்படி சொல்றாங்க, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், இப்பொழுதாவது சொல்லிருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க, கலிமாவை ஏத்துக்கங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கங்க. அதே வீட்டில் அபுஜஹலும் சரி, அப்துல்லா பின் அபி உமையா இரண்டு குஃபார்களுடைய தலைவர்களும் சரி, அவர்களும் வருகிறாங்க. வந்து அபு தாலிப் அவர்களிடம் சொல்றாங்க, நீங்க விட போறியா எந்த மார்க்கத்தை? அப்துல் முத்தலிப், நம்முடைய பாரம்பரியமான இந்த மார்க்கத்தை விட போகிறாயா? விட்டுறாத என அவருக்கு இவர்களும் என்னது நசீத் செய்யறாங்க. அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அவர் இறுதியாக அபு தாலிப் அவர்கள் இப்படி ஒரு முடிவு சொல்றாங்க, நான் அப்துல் முத்தலிஃபுடைய அந்த மார்க்கத்திலேயே நான் இருக்க போகிறேன் என சொல்லி அவர் அங்கேயே என்னது இறந்து விடுகிறார். இந்த ஆற்றாமையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க, நான் உங்களுக்காக நிச்சயம் என்னது அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. உடனே அல்லாஹ் இந்த ஆயத்திறக்கிறான். இது ஒரு நபிக்கு என்னது அழகான பேச்சு அல்ல. அவர் முடிவு செஞ்சுட்டாரு, அவர் இஸ்லாத்தை என்னது ஏத்துக்க மாட்டேன்னு முடிவு செஞ்சுட்டாரு. முடிவு செஞ்ச பிறகு நீங்கள் அவருக்கு என்னது பாவ மன்னிப்பு தேடுவீங்கன்னு ஒரு நபி சொல்வது என்னது நபிக்கு என்னது ஏற்புடையதாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த இணை வைப்புக்கான பாவம் என்னது வலிமையை நீங்க லைட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? இது பாவ மன்னிப்பு பெறுவதற்கான தகுதியுடைய பாவம் அல்ல. அவர் ஒருவர் என்னது இஸ்லாத்தை ஏற்பதற்கு மனநிலையில் இல்லை. இப்ப இதுல நிறைய ஃபிக்ருல் எடுக்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எனது பெற்றோர்களை உடைய மன்னரைக்கு போவதற்கு எனக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கினான். நான் அவர்களை மன்னரைக்கு சென்றேன்.
ஆனால் அவர்களுக்கு துவா செய்வதற்கு நான் அனுமதி கேட்டேன், எனக்கு அல்லாஹ் என்னது அனுமதி தரவில்லை. ஏன்னா அவர்கள் இணை வைப்பிலேயே இறந்து விட்டமையா. அப்போ இதுல ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. ஒருவர் இணை வைப்பில் இருக்கிறார், அவர் இணை வைப்பில் இருக்கிறார். அவருக்கு எப்ப துவா செய்யலாம் அப்படின்னா, அவர் வாழும் காலம் எல்லாம் அவர் அந்த இணை வைப்பிலிருந்து, அது உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உற்ற நண்பராக இருக்கலாம், அவர் வாழும் காலம் எல்லாம் அவருக்காக நீங்க என்னது துவா செய்யலாம். ஆனால் அவர் இறந்து விட்டால் பிறகு நீங்க அவருக்கு என்னது துவா செய்வதற்கு உங்களுக்கு என்னது அவருக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படும் நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு நபிக்கும் சரி ஒரு மூமினுக்கும் சரி அது அழகல்ல என்ற அந்த வித்தியாசத்தை நம்ம இங்க பார்க்கணும். இதுக்கு நீங்க சாம்பிள் எங்கேருந்து எடுத்துக்கிறது? இதுக்கு யாராவது இதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சிருக்கவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதற்காக அல்ல சொல்றான், யார் அந்த இணை வைப்பிலே இருந்து இணை வைப்பிலே இறந்து விடார்களோ அவர்கள் நரகவாசிகள் தான். நீங்க பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கலாம். பிறகு இருக்கவில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கோருபவரா, மன்னிப்பு கோரினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தைக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கேஸ்ல பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கும் என்னது அவர் இது போல என்னது அழைப்பு விடுக்கிறார், நீங்க இணை வைப்பு விட்டுறணும், சிலை வணக்கத்தை விட்டுறணும், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கணும்னு என்னது அவர் என்னது அழைப்பு விடுகிறார். ஆனால் அவர் என்னது ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர் இருக்கும் காலம் எல்லாம் என்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்காக நான் தொடர்ந்து என்னது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு அவர் இருக்கும் காலம் எல்லாம். ஆனால் எப்பொழுது தெளிவாகி விட்டதோ அவருக்கு தனது தந்தை தெளிவாகிய பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் எதிரியாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய எதிரியாக. அதாவது இறந்த பிறகு அவருக்கான என்னது பாவ மன்னிப்பு கூறுவது என்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறுத்தி கொண்டார். நீங்க அவருடைய வழிமுறையை தான் பின்பற்றணும்னு இங்க என்னது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த வரலாற்று செய்தி மூலமாக சொல்ல, நாளை மறுமை நாளில் என்ன நடக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமை நாளில் தனது தந்தையுடன் என்னது பிரிந்து விடுவார். அவருடைய தந்தையை பார்ப்பார், அவருடைய மூஞ்சியெல்லாம் என்னது தூசியாக இருக்கும். அங்கே தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை மறுமை நாளில் பார்த்துட்டு சொல்லுவாங்க, நான் உனக்கு மாறு செய்து விட்டேன், இன்றைய தினம் எனக்கு எல்லா இழிவும் இன்னைக்கு கிடைத்து விட்டது என்ன இங்க சொல்லுவார். உங்களுக்கான இந்த இழிவு எல்லாம் நீங்கள் என்னது எதன் காரணமாக மறுத்தீர்களோ அதன் காரணமாக தான் என்னது இன்னைக்கு உங்களுக்கு இழிவு ஏற்பட்டிருக்குன்னு என்னது நாளை மறுமை நாளில் அவரிடம் சொல்லப்படும் ஒரு செய்தியை பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், பிறகு நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுடைய எதிரியாக இருக்கிறார், பிறகு விலகி கொண்டார். அது எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரோ அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்காக பாவ மன்னிப்பு கோரல. பிறகு நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அதிகம் பிரார்த்திப்பவராக, ஹலீம் பெரும் சகிப்பாளராக, இவ்வளவு சைக்கலாஜிக்கல் பிரஷரையும் தாங்கக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். யாரையும் இப்போ சிலருக்கு அல்லாஹ் நேர்வழி தருகிறான், சிலருக்கு அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறான்னா அல்லாஹ் வேண்டுமென்னே செய்வதில்லைங்கிற இந்த செய்தியை பார்க்கிறோம். இருக்கவில்லை அல்லாஹ், அதாவது யாரையும் வழிகெடுப்பவனா. ஒரு சிலருக்கு பார்ஷியாலிட்டி, ஒரு சிலருக்கு பார்ஷியலாக அல்லாஹ் நடந்து கொள்வதில்லை. எந்த கூட்டத்திற்கும் எதற்கு பிறகு அவர்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பிறகு அவர்களுக்கு விவரிப்பான், அவர்களுக்கு எல்லாவற்றையும் அவர்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்திகள் தெரிந்த பிறகு அதற்கப்புறம் அவர்களாகவே வழிகேட்டுக்கு சென்றால் பிறகு அல்லாஹ் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். யா somebody can present. Verily Allah, to him belongs whatever in the dominions, the heavens and the earth. And he gives life and he causes death. And not is for you from besides Allah any protector nor helper. And the same Allah, laqad tab Allah. And certainly Allah has turned in mercy. Earlier ayat was telling Allah is not ready to forgive. Who have associated with partners with Allah and continue to do so throughout their lifetime, Allah is not ready to forgive. But in this ayat, Allah says Allah is ready to forgive. Who has emigrated, muhajirin, wal ansar, and who have emigrated. This ayat is a very comprehensive ayat. Muhajirin, we find historically people who left Makkah and came with empty hands to Medina only for the cause of Islam, only to please Allah and His Messenger, and such people. Or in a contemporary world, people translate this as people who have left their ignorant way of living and they embraced Islam. And that is also a muhajir, that is also a people who have migrated. A contemporary scholar says this. And people who have left all their old practices and traditions of their families, customs, and which was prevailing, and they left that
and they embrace Islam. If somebody does that, then Allah has turned in mercy upon them. And people who support them, the Ansar, historically speaking, people who invited, who gladly accepted the people from Makkah to settle down in Medina, and who gave all kind of support to them, and such Ansars. In the contemporary world, people who support this transition, people who wants to come from the religion of ignorance to the religion of light with knowledge, and supporting them with all finance, skill set, the knowledge center, everything possible. And those who followed him in the Sa'at and Nusra, in the hours of difficulty, followed him refers to who have supported Prophet Sallallahu Alaihi Wasallam. Very particularly, this Sa'at al-Usra refers to the battle of Tabuk with Prophet Sallallahu Alaihi Wasallam invited, and from after what had nearly deviated the hearts of the people. A portion of people were not supporting, but people who supported Prophet Sallallahu Alaihi Wasallam in the time of crisis, then Allah has turned in mercy to them, and verily Allah is Rauf Rahim. The earlier ayat would have given an impression that Allah is not merciful, Allah is not ready to forgive. But here Allah puts up the condition. If you really need forgiveness of Allah, then you are supposed to follow this activity. Allah is most kind and most merciful. And in the same line, in tone and tenor, and ala salasati, and upon three. Who is this three? There are hundreds of books that is written upon this ayat alone, about this incident alone. And you all know that Prophet Sallallahu Alaihi Wasallam has asked people of Medina to join hands with him the battle of Tabuk, and a lot of people gave all false reasons and stayed away from it. And there were, when Prophet Sallallahu Alaihi Wasallam returned to the Qawm, Prophet Sallallahu Alaihi Wasallam inquired everybody on why they were absent for the battle, why they didn't join the battle. Prophet Sallallahu Alaihi Wasallam on one-on-one basis called everybody and the absentees and inquired the status on why they didn't turn up. Most of the people gave all false reasons just to stay away from the punishment that if at all Prophet Sallallahu Alaihi Wasallam gives. But here there are three Sahabis, legendary Sahabis in the history of Islam. And those three Sahabis were, just a minute, I will tell the names. Ka'b bin Malik, Hilal bin Umayya, and Murara bin Rubai. These three Sahabis, out of these three Sahabis, two Sahabis were Badri Sahabis, people who took part in Battle of Badr. Ka'b bin Malik, he is a person, though he didn't took part in Battle of Badr, he took part in other battles also. When these three people, when Prophet Sallallahu Alaihi Wasallam asked these three people, why you didn't turn up, these people didn't give any false reason. They just said, we had all facility to travel, we have no excuse. It is because of their sheer laziness. History records that these people were not hypocrites. They themselves wanted to travel, but their laziness delayed. They thought, just because now the Prophet ﷺ left, we will catch him. Even if we start late also, we can chase him. So we will go after the cultivation gets over. We will go after this work gets over, that work gets over. And then they delayed it so much so that their laziness stopped them from attending. But heart of heart, they want to take part. And for such people, when their turn came, they told the truth. Prophet Sallallahu Alaihi Wasallam, who forgave all those people who said all false reason. But with regard to these three people, Prophet Sallallahu Alaihi Wasallam said, let's wait for Allah Subhanahu Wa Ta'ala to take a decision on you. And Prophet Sallallahu Alaihi Wasallam instructed that until Allah Subhanahu Wa Ta'ala reveals some instruction with regard to these three people, nobody should have any kind of connection or talk with these three Sahabis. And Ka'b bin Malik, later point in time, he narrates the kind of pain that he endured during these 40 days. On the 41st day, Prophet Sallallahu Alaihi Wasallam asked even their own wives to not to have any kind of connection with them. So they sent their wives to their parent home also. So after 50th day, this ayat reveals, which says Allah has forgiven the Sahabis, which is a very legendary move.
And these people, Allah wants to prove to this world how a leader and their follower has to be like this. An exemplary and outstanding example in the history of humanity. Here a leader gives down a punishment. The entire community behaves the order and obeys his order. Nobody had any kind of connection with them. Even the people who have been punished, they were also not rebelling against his leader. They sincerely took that on their shoulders. But here an ayat comes up where Allah subhanahu wa ta'ala appreciates their truthfulness and rewards them with something that we are going to unreveal. And upon these three people, those who were left behind until when straightened for them the earth, straightened in the sense, the entire earth become very difficult place for them to live in because nobody had any connection. They look like they are foreigner in their own town. They had no acquaintance to have any kind of transactions. Though it was vast, though the land was vast, but they feel very suffocated to be with them. And straightened for them their own souls. It was choking. And that they were certain that there is no refuge from but Allah. Then they know that this problem will not solve except when they go back to Allah. They cried a lot, seeking for forgiveness. Except to Him, then He turned in mercy to them so that they may repent. Now Allah certifies here that Allah has forgiven them. Then when this ayat was revealed, the entire Sahabis appreciated and congratulated these three people for their steadfastness, for their obedience to their leader. And they appreciated that Allah Himself is certifying them, that Allah has forgiven them. The entire today's discussion was about whom Allah will forgive and whom Allah will not forgive. And here is the third case that Allah narrates, that such a kind of truth, they have spoken a truth. Had they want to exempt from the punishment, they would have told all kind of lies, but they didn't say that. Verily Allah is acceptor of repentance and the most merciful. Ya ayyuhallazina amanu, now Allah is advising, oh those who believe, then fear Allah and see such a kind of an example. Be like these people who are truthful, and fear Allah and be with those who are truthful ones. We'll come back to 120 later. நிச்சயமாக அல்லாவிற்கே உரித்தானது ஆட்சி. வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சிகளும் அல்லாவிற்கு உரித்தானது. அவன் உயிர்ப்பிக்கிறான், பிறகு அவனே மரணிக்க செய்கிறான். பிறகு இல்லை அவனுக்கு உங்களுக்கு அல்லாவை அன்றி வேறு எந்த பாதுகாவலனும் இல்லை, எந்த உதவியாளனும் இல்லை. திட்டமாக இப்ப இந்த முந்தின ஆயத்துல பார்த்தோம், அல்லாஹ் யாரை மன்னிக்க மாட்டான் என்பதற்கான பட்டியல் அல்லாஹ் சொன்னான். யாரை மன்னிப்பான் என்பதற்கான பட்டியல் இங்க சொல்றான். திட்டமாக அல்லாஹ் மன்னித்தான். யாரை? நபியின் மீது. அல்லாஹ் நபியின் மீது நபியை மன்னித்தான். பிறகு முஹாஜிரின்களை மன்னித்தான். யார் முஹாஜிரின்கள்? யார் மக்காவில் இருந்து மதினாவிற்கு இடம்பெயர்ந்தார்களோ எல்லாவற்றையும் துறந்தவர்களாக வெறும் கையோடு அல்லாவிற்காகவும் இஸ்லாத்திற்காகவும் இவர்கள் பயணப்பட்டு மதினாவிற்கு வந்தார்களோ, அல்லாவுடைய தூதர் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசாட்சியின் கீழ் வந்தார்களோ அவர்களும் சரி. அதே போல அன்சாரிகள், இப்படி எதுவும் இல்லாமல் வந்தவர்களுக்கு எல்லா உதவிகளையும் புரிந்த மதினாவாசிகளாகிய அன்சாரிகளும் சரி. இது வரலாற்றில் இருந்து சொன்னா, சமகாலத்துல யார் அந்த பழைய மார்க்கத்திலிருந்து அறியாமையிலிருந்து இஸ்லாத்திற்கு என்னது இடம்பெயர்ந்தார்களோ, இப்படி இடம்பெயர்ந்தவர்களுக்கு உதவி புரிந்தார்களோ அன்சாரிகள், அவர்களுக்கான அறிவு, ஆற்றல், உடைமை, தொழில் என எல்லாவற்றுக்கும் எனது உதவி செய்தார்களோ இருசாராருக்கும். எப்படி இந்த இடம் பெயர்தல் ஒரு மார்க்கத்திலிருந்து இன்னொரு மார்க்கத்துக்கு வரக்கூடிய அந்த இடம் பெயர்தலாக இருக்கட்டும், இல்ல அந்த தாவாவிற்கு அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உதவி புரிந்தார்களோ அவர்களும் சரி. கண்டெம்பரரி சமகால அறிஞர்கள் இதனை இப்படியும் என்னது மொழிபெயர்க்கிறாங்க. பிறகு எவர்கள் பின்பற்றினார்களோ எவரை? தூதரை. அதுவும் ரொம்ப குறிப்பாக மிக சிரமமான காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய வரலாற்றுகளில் தபுக் யுத்தம் நிறைய பெயின்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. அதுல தபுக் யுத்தம் மிகுந்த சிரமத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு பெற்ற யுத்தம். ஏன்னா தூரம் ஜாஸ்தி, எதிரி மிகப்பெரிய ரோமாபுர பேரரசுக்கு எதிரான எதிரி. அப்போ எல்லா சிரமத்துக்களும், அது மிக குறிப்பாக இந்த சிரமத்துல தபுக் யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவர்கள் உதவி புரிந்தார்களோ,
பிறகு நெருங்கியது வழித்தவறினார்கள் பெரும் உள்ளங்கள் ஒரு பிரிவினர். அவர்களிலிருந்து ஒரு சிலர் எனது உதவி செய்யாம இருந்தாங்க, இங்க ஒரு சிலர் எனது உதவி செஞ்சாங்க. பிறகு அல்லாஹ் மன்னித்தான் அவர்களை. நிச்சயமாக இவர்களைத்தான் அல்லாஹ் மன்னிக்கிறான். வெறுமனே வாழ்நாள் முழுக்க இணைவைப்பில் இருந்து இணைவைப்பிலே இறந்தவர்களை மன்னிக்கல அல்லாஹ். யார் இப்படி இடம் பெயர்ந்தார்களோ, பிறகு அவர்கள் உதவி புரிந்தார்களோ, பிறகு மிகுந்த சிரமமான காரியங்களிலும் சரி நேரங்களிலும் தூதருக்கு உதவி புரிந்தார்களோ, நிச்சயமாக அவர்களிடம் அல்லாஹ் இரக்கமுடையவனாகும் கருணை உடையவனாகவும் இருக்கான். இந்த ஆயத்துடைய இந்த போர்ஷன் ஆரம்பிக்கும் போது என்ன இப்படி எல்லாம் யாரையுமே மன்னிக்க மாட்டேங்கிறான், இறக்கமே இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சுக்க தோணும். அதனாலதான் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நான் மிகுந்த இறக்கமுடையவனாகும் பெரும் கருணையானான். அப்போ மன்னிப்பிற்கான ஒரு கிரைட்டீரியாவை இங்க எல்லாம் வைக்கிறேன். இதுல இன்னொரு மூன்றாவது கேஸ் இங்க இருக்கு. வலசலா இங்க 3 சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்தில் யாரெல்லாம் பங்கேற்கவில்லையோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த பிறகு எல்லாரிடமும் தனிப்பட்ட முறையில விசாரணை நடத்துறாங்க, ஏன் வரலன்னு. பெரும் பகுதியான முனாஃபிக்கின்கள் நயவஞ்சகர்கள் எல்லா பொய் காரணங்களையும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது மன்னிப்பை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் 3 சஹாபி, மிக பெரும் சஹாபி காப் பின் மாலிக், ஹிலால் பின் உமையா, முராரா பின் ருபை என்றது 3 சஹாபி. அவர்கள் மாத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொல்றாங்க, எங்களுக்கு எல்லா வசதியும் இருந்து யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் வராமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை, அதனால உங்கள்கிட்ட என்னது மன்னிப்பு கேட்பதற்கு, அதாவது உங்கள்கிட்ட எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது, எல்லா வசதியும் இருந்துச்சு, எங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலதான். என்ன சோம்பேறித்தனம், அவர்கள் ஹார்ட் ஆஃப் ஹார்ட் அவங்க நயவஞ்சகர்கள் இல்லை, அவங்களும் என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகணும்னு நியத்தான் வச்சிருந்தாங்க. என்ன நினைச்சிருந்தாங்க, இப்ப செய்யாம கொஞ்ச நேரம் சென்று செய்யலாம், இப்பதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை கிளம்பி இருக்கு, நம்ம வேகமா போனா பிடிச்சிடலாம், சும்மா ஒரு நாள் தானே ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் இந்த இந்த இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனா. சிலர் என்ன நினைச்சாங்க, அந்த அறுவடை சீசனாக்கு இந்த அறுவடை முடிச்சுட்டு போயிட்டோம்னா இந்த காசு வச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு, அப்படியே ஒவ்வொரு நாளா அது என்னது தள்ளி போய் கடைசியில அவர்கள் என்னது போகவே இல்லை. ஆனா திரும்பி வந்த போது இது ஒரு காரணமாக சொல்ல முடியாது, நாங்கள் உண்மையை சொல்லிவிட்டோம்னு இந்த 3 பேர் மட்டும் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொன்னவர்கள் எல்லாரையும் மன்னிச்சுட்டாங்க. உண்மை சொன்ன இந்த 3 பேரை மட்டும் சொன்னாங்க, உங்களை பொறுத்து அல்லாஹ்விடம் இருந்து என்னது தீர்ப்பு வர வரை நம்ம காத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவரை யாரும் அவருடன் பேச வேண்டாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டிருந்தாங்க. வரலாற்றில் ஒரு ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், இங்க தலைவர் இந்த உத்தரவு போட்ட போதும் இதுல ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. தூதருக்கு நல்லா தெரியும் எல்லாரும் போய் சொல்லியிருக்காங்க, இவர்கள் உண்மை சொல்லியிருக்காங்க, அப்ப இவர்களுக்கான ரிவார்டு தனித்துவமாக வரலாற்றில் இனம் பிடிக்க வேண்டும், இவர்களுக்கான பாவ மன்னிப்பை இங்கேயே வாங்கி தரணும்னு ஒரு தூதர் நினைக்கிறார். அதற்காகத்தான் என்னது இப்படி ஒரு பனிஷ்மெண்ட், டெம்பரரியான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இவர் தூதர் இப்படி சொன்னார்னா இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டவங்க ஒரு வார்த்தை கூட இந்த தூதருக்கு எதிராக இந்த தலைவருக்கு எதிராக எந்த வார்த்தையும் பேசல, அவர்கள் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் பொய் சொல்லியிருந்தா என்னது இந்த தண்டனை தப்பிச்சிருக்கலாம், ஆனால் அவர்கள் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி தண்டனை ஏற்றுக்கொள்கிறார்கள். காபின் மாலிக் பின்னாடி ரொம்ப காலம் கழிச்சு வயதான நிலையில் அவர்கள் இந்த 40 நாளை எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியதெல்லாம் நிறைய தொகுப்பா புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுல அவர் செய்தி சொல்றாரு, எங்களுக்கு உலகமே இருண்டது போல இருந்தது, எங்களை என்னது நெருக்கடிக்கு உள்ளானது போல இருந்தது, எங்களால யாரும் எங்களிடம் பேசவில்லை. ஏன் 41ஆம் நாள்ல மனைவிகளையும் என்னது பேச வேணாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு அமைச்சாங்க. அவர்களை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தோம். 50 நாட்கள் போனது, 51வது நாள் இந்த ஆயத்து என்னது வருகிறது. அதுவரை எங்களுக்கு உலகம் முழுக்க என்னது ரொம்ப நாங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டோம், ரொம்ப பெரிய நெருக்கடியில் இருந்தோம், எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு, அல்லாஹ் மன்னிப்பு தராதவரை இது நடக்காதுன்னு நாங்க அல்லாஹ்விடமே திரும்பி போனோம்னு அவர்கள் என்ன செய்தி சொல்றாங்க. அதனை குறித்தான் நல்லா பேசலாம். பிறகு எவர்கள் மூவர் மீது எவர்கள் பிற்படுத்தப்பட்டனரோ எதுவரையில் நெருக்கடிக்குள்ளானது அவர்களுக்கு பூமி, பின்ன பூமி விசாலமாகத்தான் இருந்துச்சு, அவர்களுக்கு தான் என்னது இருக்க முடியாத அளவுக்கு என்னது பூமி ரொம்ப அவர்களுக்கு நெருக்கடிக்குள்ளானது போல தோணுச்சு. பிறகு நெருக்கடிக்குள்ளானது அவர்கள் மீது அவருடைய ஆன்மாக்களும் மௌத்தா போயிடலாமா, மௌத்து வந்துடக்கூடாதா என இன்னும் அளவிற்கு என்னது ஒரு ஒரு எக்ஸைல்ல இருந்தாங்க. பிறகு இன்னும் அவர்கள் உறுதி கொண்டார்கள், பிறகு எங்களுடைய ஒதுங்கும் இடம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, பிறகு அவனிடமே நாங்கள் திரும்பினோம், அவன் எங்களை மன்னித்தான். பிறகு தாப அலைஹிம் லியதூபு, அவர்கள் திருந்துவதற்காக அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். இங்க சர்டிபிகேட் இங்க அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். உங்களுடைய நேர்மையின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கியதாக இங்க அல்லாஹ் சொன்னா. இந்த ஆயத்து வந்த பிறகு மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் இவர்களை ஆற தழுவி கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க, மிகுந்த சிறந்த ஒரு முன்மாதிரியை நீங்க காட்டியிருக்கீங்க,
வரலாற்றில் மிக குறிப்பாக குரான்ல உங்களுடைய செய்தி என்னது இடம்பெற்றிருக்கிறது. காலம் முழுக்க உங்களை பற்றி எனது மக்கள் பேசுவாங்க. என்ன அல்லாவே உங்களை மன்னித்ததாக என்னது பாராட்டு பத்திரம் தருகிறான். நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாகவும் பெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். இதிலிருந்து இன்னொரு செய்தி இருக்கிறது. இது போல ஒரு உண்மைத்தன்மை அல்லாஹ் உலகிற்கு காட்ட விரும்புகிறான். ஓ நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், பிறகு இருங்கள் உண்மையாளர்களுடன், நீங்கள் அவர்களுடன் சேர்ந்திருங்கள், அவர்களைப் போல இருங்கள். இந்த செய்தியுடன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வு நிறைவு செய்யப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் we will continue our Quran class on